பேராசிரியர் ஐங்கரன் அவர்களே, மிக அரிய அனுபவ உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய கண்மணி சுப்பு அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பம்மல் கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா M.K. மணி அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான பாடல்களை இந்த மேடையில் தந்த பக்தி மாமணி சாஸ்தா தாசன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், நடனமாடிய செல்வி சேத்தனாவிற்கும் என்னுடைய பாராட்டுகளை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய சங்கர நாராயணன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாஸ்தாதாசன் அவர்கள் கண்ணே கலைமானே பாட்டை பாடுகிற போது அந்த பாடலோடு இந்த நிகழ்வை அவர் நிறைவு செய்வார் என்று நான் நினைத்தேன். காரணம், அதுதான் கவிஞர் எழுதிய கடைசி திரைப்பட பாடல். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அதற்கு பிறகு வீடு வரை உறவு பாடலை பாடி எல்லோருக்குமான கடைசி பாடலோடு இந்த அரங்கத்தை அவர் நினைவு செய்திருக்கிறார். கண்மணி சுப்பு அவர்களோடு எனக்கு நெருக்கமான பழக்கமில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்து இதுவரை நாம் அறியாத பல செய்திகள், கவிஞரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளெல்லாம் இந்த மேடையிலே வந்து விழுந்தன. கண்மணி சுப்பு அவர்களுக்கும் எனக்குமான ஒரு பெரிய வேறுபாடு ஒன்று உண்டு. அவர் கவிஞரோடு வாழ்ந்து கவிஞருக்கு மிக அருகில் நின்று கவிஞரை பார்த்தவர். நான் வெகு தொலைவில் நின்று, இன்னமும் சரியாய் சொல்ல வேண்டுமானால் பல கொள்கைகளில் கவிஞருக்கு எதிராய் நின்று கவிஞரை பார்க்கிறவர். என்ன வேடிக்கை என்றால், 2 பேருக்கும் கவிஞரை பிடித்திருக்கிறது என்றார். நண்பர்களே, கவிஞருக்கு இருக்கிற ஒரு ஆளுமை, அவர் இறந்தது 1981 ஆண்டு. ஏறத்தாழ 35 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 54 ஆண்டுகள் தான். 54 வயது வரை மட்டுமே வாழ வாய்த்த அவர், அவருடைய பாடல்கள் 500 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழும் என்பதை நான் பல நிகழ்வுகளில் பார்த்திருக்கிறேன். எடுத்துக்காட்டாக சில செய்திகளை சொல்ல வேண்டும். நண்பர் ஐங்கரன் அவர்கள் இயற்பியல் துறை பேராசிரியர். அவருக்கும் கவிஞருக்கும் எந்த தொடர்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. வேண்டுமானால் நியூட்டனுக்கோ ஐன்ஸ்டீனுக்கோ அவர் விழா கொண்டாடலாம். ஏன் கவிஞருக்கு விழா கொண்டாடுகிறார் என்று எனக்கு ஒரு ஐயம். அதுபோல் நாம் அறிவோம், நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் முத்தையா அவர்கள் இங்கே இருக்கிற பலரும் அறிந்தவர். அவருடைய அறைக்குள்ளே நீங்கள் போனால் கவிஞர் கண்ணதாசனின் படம் இருக்கிறது. அதிலும் என்ன வரி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் ஒன்றும் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் இல்லை, ஒரு புதிய சர்ஜனா அவர் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஆட்டோவில் பயணம் செய்தேன். அந்த ஆட்டோ ஓட்டுகிற அந்த இளைஞர் என்னிடத்தில், ஐயா நான் பாட்டு போட்டுக்கலாமான்னு கேட்டார். போட்டுங்கன்னு சொன்னேன். அந்த பாடல்கள், நான் திரைப்பட பாடல்கள் ஏதோ அவருக்கு விருப்பம் என்று கருதினேன். அவர் சொன்ன அந்த வரியை நான் சொல்லுகிறேன், எனக்கு கவிஞரோட பாட்டை தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஐயான்னு சொன்னார் ஆட்டோக்கார். அவர் ஒன்றும் ஒரு பெரிய தமிழ் புலவர் இல்லை. இப்போது இந்த அரங்கிற்கு நான் வருகிற போது, உள்ளே நுழைகிற போது வெளியே போய் கொண்டிருந்த நடிகர் M.S. பாஸ்கர் கவிஞரிடத்திலே பேரன்பு கொண்டவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எல்லோருக்கும் கவிஞருக்கும் என்ன தொடர்பு? வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவர்கள் ஏன் கவிஞரை இவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும். நலந்தானா பாடல் இருக்கிறதே, அந்த பாடலை பற்றி கவிஞர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக கண்மணி சுப்பு அவர்கள் அறிவார். எந்த சூழலில் அது எழுதப்பட்டது என்பதை கவிஞர் சொல்லியிருக்கிறார். காரணம், அவர் யாரெல்லாம் அவரை நேசித்தார்கள் என்பதை விட, அவர் யாரை மிக கடுமையாக கண்டித்து எழுதினாரோ அவர்களும் அவரை நேசித்தார்கள். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் கவிஞர் கண்ணதாசனே சொல்லுவார், என் பாடல்களின் கருத்துகள் முன்னும் பின்னும் மாறி குழப்பமாக இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் கருத்துகள் உங்களை குழப்பும், ஆனால் என் கவிதை உங்களை மயக்கும். அவர் எழுதியிருக்கிற வரி. அவருடைய முதல் தொகுதி, என் நினைவு சரியாக இருக்குமானால் 1958 இரண்டாவது தொகுதி 59 வெளியானது. அந்த 2 தொகுதிகளிலும் என்னவெல்லாம் பாடியிருக்கிறாரோ அதை அப்படியே மறுத்து 3வது தொகுதி வெளிவந்திருக்கிறது. அது 68.
அவரே சொன்னார், நான் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் கத்தியும் கொடுத்திருக்கிறேன், கேடயமும் கொடுத்திருக்கிறேன். இது கண்ணதாசனுடைய வரி. நான் கத்தியும் கொடுத்திருக்கிறேன், கேடயமும் கொடுத்திருக்கிறேன், கட்சிக்காரர்கள் யார் வேண்டுமானாலும் என் கவிதைகளை வைத்தே சண்டை போட்டுக் கொள்ளலாம், அவர்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. முதல் 2 தொகுதிகளில் யாரையெல்லாம் பாராட்டியிருக்கிறாரோ அவர்களையெல்லாம் மிக கடுமையாக 3வது தொகுதியில், அது 68வது ஆண்டு வெளிவந்த போது கடுமையாக தாக்கி இருக்கிறார். அப்படி அவருடைய தாக்குதலுக்கு, கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டவர்களில் ஒருவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதில் கைவிட்டாரே என்ற ஒரு கவிதை உண்டு, மிக கடுமையான வரிகளை கொண்டது. அதில் சில வரிகளை நான் கூற விரும்பவில்லை, காரணம் அதை பிறகு கவிஞரே அந்த வரிகளை விரும்பவில்லை. ஒரு கோபத்தில், உணர்ச்சியில் எழுதினேன். இங்கே பேசுகிற போது நான் நினைக்கிறேன் கண்மணி சுப்பு அவர்கள் தான் சொன்னார், உணர்வு பூர்வமான இந்த விழாவில் என்று சொன்னார். பக்தி, கவிதை, காதல் எல்லாம் உணர்வு பூர்வமானது. இது எதையும் நீங்கள் வெறும் அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது. கவிஞர் ஒரு உணர்ச்சியின் வடிவம். யார் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் கவிதை வரும். ஐன்ஸ்டீனால் கவிதை எழுத முடியாது. ஒரு இமயமலையினுடைய உயரம் என்ன என்று கேட்டால், ஒரு அறிவியல் அறிஞரை கேட்டால் கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி உயரம் என்று தான் சொல்லுவார். விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்று சொல்லுவதற்கு ஒரு பாரதி வேண்டும். நீங்கள் ரொம்பவும் பிரித்து பார்த்தால் விண் என்று எதுவும் கிடையாது. இன்றைக்கு இயற்பியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது வெளி, ஸ்பேஸ் தான் இருக்கிறது. விண் என்ற ஆகாயம் என்று ஒன்று இல்லையே. விண் என்று ஒன்றுமில்லை, இமயத்துக்கு தலை இல்லை, தலை போய் இடிக்கவும் இல்லை. அப்படியானால் பாரதி இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறாரா? கவிதைக்கு பொய் அழகா என்று கேட்டால் இல்லை. அறிவியல் அறிஞர்கள் உள்ளதை உள்ளவாறு சொன்னார்கள். பாரதி உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொன்னான். அதுதான் கவிதை. என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுவதற்கு அறிவாளிகள் போதும். என்ன உணர்ந்தோமோ அதை வெளிப்படுத்துவதற்கு கவிஞர்களால் தான் முடியும். எனவே அப்படி உணர்ச்சி வயப்பட்டு அண்ணாவை எழுதியிருக்கிற சில வரிகளை விட்டுவிட்டு அண்ணாவே ரசித்த வரிகளை சொல்லுகிறேன். கைவிட்டாரே என்கிற கவிதை திராவிட நாட்டை கைவிட்ட போது எழுதப்பட்ட கவிதை. அதில் அவர் எழுதுகிறார், திண்ணையிலே இருந்து கொண்டாவது நாங்கள் திராவிட நாடு கேட்போம் என்று அண்ணா சொன்னார். அதை கேலி செய்து கவிஞர் எழுதுகிறார், திண்ணையிலே இருந்து பிற திராவிட நாடு என்பது என்ன தொன்னையிலே நெய்யா? எழுதியிருக்கிற வரி, திண்ணையிலே இருந்து பிற திராவிட நாடு என்பது என்ன தொன்னையிலே நெய்யா? சோற்றுக்கு புளிக்குழம்பா போட்டு புரட்டி விளையாடும் சீட்டாட்டம் தானா? இதை படித்து விட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், கண்ணதாசன் எவ்வளவு புத்தி கூர்மையோடு எழுதியிருக்கிறார் பாருங்கள். எனக்கு பிடித்ததாக வரிசையாக எழுதியிருக்கிறான். அவருக்கு நெய் பிடிக்கும், புளிக்குழம்பு பிடிக்கும், சீட்டாட்டம் பிடிக்கும். எதுவெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டே எழுதியிருக்கிற கண்ணதாசனின் கவிதை எத்தனை அழகு என்று பாராட்டிய போது நிருபர்கள் கேட்டார்கள், கண்ணதாசன் உங்களை தொடர்ந்து தாக்கி எழுதுகிறார், நீங்கள் அவரை பாராட்டி கொண்டே இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்ற போது அறிஞர் அண்ணா சொன்னார், கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை நான் பாராட்டவில்லை என்று சொன்னால் எனக்கு தமிழ் புரியவில்லை என்று பொருள். இது கவியரசரின் கவிதை திறமையையும் காட்டுகிறது, அண்ணாவின் பெருந்தன்மையையும் காட்டுகிறது. இரண்டும் இணைந்த அந்த நிகழ்வு பின்னால் கவிஞருக்கு மனம் மாறிற்று. கலைவாணர் அரங்கம் இன்றைக்கு இடிக்கப்பட்டு விட்டது. கலைவாணர் அரங்கத்தில் நடந்த அந்த நிகழ்வில் ஒரு பார்வையாளனாக நான் அமர்ந்திருக்கிறேன். பல்லவ நாட்டில் ஒரு ஆலமரம் என்று அண்ணாவை பற்றி அவர் பாடிய அந்த பாட்டு கேட்டவர்களின் கண்களில் நீர் சுரக்க வைக்கும். அந்த பாட்டிலே தான் கவிஞர் சொன்னார், நான் அண்ணாவை தாக்கிய அளவுக்கு யாரும் தாக்கியதில்லை. அண்ணாவை நான் வேல் கொண்டு தாக்கினேன், வேல்களை பற்றி இருந்த ஆனால் நான் அண்ணாவை வேல் கொண்டு தாக்கினேன். அவரை தாக்கி அந்த வேல்களின் காயம் அவருக்கு ஆறிவிட்டது, ஆனால் வேல்களை பற்றி இருந்த என் கைகளின் காயம் இன்னமும் ஆறவில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு அதே விழாவிலே தான் சொன்னார், நான் ஒரு கட்டத்தில் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்போதுதான் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் என்னை பாட்டு எழுத அழைத்தார்கள். நான் எழுதினேன், நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று. மோகனாம்பாள் சிக்கல் சண்முக சுந்தரத்தை பார்த்து கேட்ட கேள்வி இல்லை, கண்ணதாசன் அண்ணாவை பார்த்து கேட்ட கேள்வி. நாடெல்லாம் அந்த பாட்டு ஒலித்தது, நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. நான் சேர்க்காத ஒரே ஒரு சொல் அண்ணா என்பதுதான். நலந்தானா நலந்தானா அண்ணா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று எனக்கு கேட்க தோன்றிற்று என்று கவிஞர் சொன்னார். இப்படி மிக அழுத்தமாக கனமாக ஒருவரை தாக்குவதும் பிறகு இன்னொருவரை பாராட்டுவதும் கவிஞருக்கு இயல்பு. இதையெல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார், நாம் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய அடிப்படையான கேள்வி, எதனால் வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், இயற்பியல் துறையில், மருத்துவத்துறையில், ஒரு ஆட்டோ ஓட்டுகிற துறையில் இருக்கிற எல்லோருக்கும் கவிஞரை பிடித்திருக்கிறது என்பதுதான். மிக எளிமையாக நாம் விடை சொல்லிவிடுவோம்.
அவருடைய தமிழ்தான் காரணம் என்று. எனக்கு என்னவோ அது கொஞ்சம் மேலோட்டமான விடையாக இருக்கிறது. தமிழை அவரை போல இன்னமும் கையாண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாரதியும் பாரதிதாசனும் இந்த நூற்றாண்டில் நாம் ஏதோ பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் என்றுதான் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களை வரிசைப்படுத்துகிறோம். நாமக்கல் கவிஞர் இருக்கிறார், கவிமணி இருக்கிறார், கவிஞர் சுரதா இருக்கிறார், இன்றைக்கு கவிஞர் வைரமுத்து வரைக்கும், வாலி வரைக்கும் இருக்கிறார்கள். நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஆனால் கவிஞர் கண்ணதாசனிடத்திலே ஒரு தனித்தன்மை இருந்தது. நான் அதனை கூர்ந்து பார்க்கிறேன். நம்முடைய கண்மணி அவர்களைப் போல அந்த அனுபவ பகிர்வாக இல்லாமல் ஒரு திறனாய்வாகத்தான் கவிஞர் கண்ணதாசனுடைய பல பாடல்கள் எனக்கு உடன்பாடு இல்லாதவை. அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தை நான் பல நேரங்களில் எதிர்த்து பேசியிருக்கிறேன், இன்றைக்கும் பேசுகிறேன். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற, அவர் வைத்திருக்கிற ஒரு ஈர்ப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவர் பல முறை பல பாடல்களை படித்து பார்க்கிற போது ஒரு செய்தி எனக்கு புரிகிறது. கண்ணதாசன் பாடல்களில் தமிழ் இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி மிக எளிமையான சொற்களில் சொல்லப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அந்த வாழ்வியல் சிந்தனைகள் தான். நீங்கள் இந்த பாடல்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க, பெரிய உவமை உருவகம் அப்படிலாம் அவர் மிரட்டினதே கிடையாது. போனால் போகட்டும் போடாவில் என்ன உவமை இருக்கு? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், இனி நான் வாழ யார் பாடுவார்? எல்லா பாடல்களும் மிக எளிமையான, கடைசியாய் வீடு வரை உறவை விட இனிமேல் எளிமையாய் யாராவது பாட முடியுமா? உற்றாரும் உறவினரும் வீடு மட்டே, விம்மி எழும் மனைவியும் வீதி மட்டே, கைத்தலம் மேல் வைத்தழும் மைந்தனும் காடு மட்டே, பின் பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களே என்கிற பட்டினத்தாரினுடைய சாயல்தான். அதை கேட்டார்கள், இது பட்டினத்தார் பாடல் இல்லையா என்று. அதற்கு கவிஞர் விடை சொன்னார், 3 மார்க்கெட் எனக்கு மட்டுமா திறந்திருக்கிறது என்றார். எல்லோருக்கும் தானே திறந்திருக்கிறது, எல்லாரும் எழுதிவிட முடியுமா? அந்த பட்டினத்தார் பாடலை உள்வாங்கி இத்தனை எளிதாய், இத்தனை எளிய சொற்களிலே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்று யாரால் சொல்ல முடியும்? அந்த ஆற்றல், கடுமையாய் சொல்லுவதற்கு ஆற்றல் தேவையில்லை, எளிமையாய் சொல்லுவதற்கு தான் ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனாலே தான் பாரதியாரை, பாரதிதாசனை கூட நாம் புத்தகங்களை தேடி பிடித்து படிக்க வேண்டியிருக்கிறது. கவியரசரின் பாடல் நம் முற்றமெல்லாம் இறைந்து கிடக்கிறது. அவருடைய கவிதைகளும் அவருடைய திரைப்பட பாடல்களும். நான் கவிதைகளை பற்றி சொல்லுகிற போது இப்படி பிரித்து சொல்லுவேன்: செய்யுள், கவிதை, பாட்டு, உரைப்பா, உரை எல்லாம் ஏறத்தாழ ஒன்றுதான் என்று தோன்றினாலும் ஒவ்வொன்றுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. செய்யுள் எல்லோருக்கும் புரியாது, கவிதை பலருக்கு புரியும், பாட்டு எல்லோருக்குமே புரியும். உரைப்பா என்று வந்திருக்கிற புது கவிதை புரியாதவனுக்கும் புரியும். கடைசியாய் அதிலிருந்தும் நாம் எங்கே வந்து சேர்ந்து விட்டோம் என்றால், உரையே போதும் என்று மடித்து மடித்து எழுதினால். அன்றைக்கு திடீரென்று என்னை ஒரு கவியரங்கத்துக்கு தலைவராக போடுகிற போது நான் என்ன செய்வது என்று யோசித்த வேளையிலே அண்ணன் துரைமுருகன் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படி எழுதி மடக்கி மடக்கி படிச்சிட்டிங்கன்னா கவிதை தான்னார். அது ஒரு விதமான, இன்றைக்கு நாம் எப்படி படிக்கிறோம் என்று தான் அது கவிதையாக ஆகும். எனவே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய கவிதைகளில் மிக எளிமையான பல செய்திகளை சொன்னார். தன் அவிவேக சிந்தாமணி என்று 20 பாடல்களை எழுதியிருக்கிறார். நான் முதலில் குறிப்பிட்டேன், முதல் 2 தொகுதிகள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் இருந்தபோது எழுதப்பட்ட பாடல்கள். 3வது தொகுதி முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து எழுதிய பாடல்கள். அவரே சொன்னார், எனக்கு பிடித்திருக்கிறது இந்த தொகுதி தான் என்று 4வது தொகுதியின் முன்னுரையில் எழுதினார். 4வது தொகுதியிலே ஏன் பிடித்திருக்கிறது என்பதையும் அவர் காரணம் சொன்னார். இந்த புத்தகத்திலே தான் என்ன காரணமோ தெரியவில்லை, அரசியலே இல்லை. நான் வாழ்க்கையை பாடியிருக்கிறேன், இயல்பாக என் உள்ளத்தில் இருக்கிற கவிதை உணர்வுகளை பாடியிருக்கிறேன். அவருக்கு ஒரு ஆசை வந்தது. 5வது தொகுதியிலே அதையே சொன்னார். பல நண்பர்கள் கேட்கிறார்கள், நீ இயல்பாக பாட வேண்டியவைகளை பாடக்கூடாதா? கடல் பாடி, மலை பாடி, காதலிடம் கண்ணியரின் கன்னத்தின் அழகு பாடி, மடல் பாடி, உலா பாடி, பிரபஞ்ச வகையோடு ஒன்று பாடி, காகுத்தன் வைதேகி கதையும் பாடி, வரிசையாக சொல்லுவார். கடைசியாக அந்த மயல்பாடும் வானம்பாடியினுடைய பாடல்களை எல்லாம் பாடாமல், ஏன் இப்படி உதவாத பாடல்களை 1000 பாடினாய் என்று என் மனமே என்னை கேட்கிறது என்றும் அவர் பின்னாலே எழுதினார். எனவே நான் தான் உலகத்தின் மிகப்பெரியவன், படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று அவரே சொன்னார். படைப்பதனால் என் பேர் இறைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, நான் நிரந்தரமானவன், என்றைக்கும் எனக்கு மரணம் இல்லை என்றும் அவர் எழுதினார். ஆனால் அதே கவிஞர் தன்னை பற்றி எழுதுகிற போது இன்னொரு பகுதியும் எழுதினார். அவிவேக சிந்தாமணியிலே, இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன் என்று பல நேரங்களிலே வருத்தப்பட்டிருக்கிறேன். அவிவேக சிந்தாமணியை மட்டும் படித்தால் அதனுடைய கவிதை அழகுக்காக, அதனுடைய பொருள் அழகுக்காக நாம் படிக்கிற போது பல செய்திகள் புதிதாய் நமக்கு கிடைக்கும். அவர் சொன்னார்,
எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட என் மீது வருத்தத்தோடு தான் இறந்து போனார்கள். நான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்று தான் தணலிலே வெந்து போனான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்று தான் தணலிலே வெந்து போனான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எதனால் வாழ்கிறேன்? வான் பெற்ற பேர் போல் யான் பெற்ற தமிழினால் வாழ்கிறேன் வண்ணமையிலே. வாரி இருக்கிற என் கவிதையை தவிர என்னிடத்தில் வேறு எதுவும் இல்லை. வான் பெற்ற பேர் போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே. எனக்கு வாழ தெரியல, கண்ணதாசன் சொல்லுகிறார், வாழ தெரியல. எல்லோருக்கும் வாழ தெரிகிறது. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மிக அழகாக அந்த அவிவேக சிந்தாமணியிலே ஒரு பாடலை அவர் சொல்லுகிறார். விளையாடும் பிள்ளையும் பறிப்பதற்கு ஏதுவாய், விளையாடும் பிள்ளையும் பறிப்பதற்காய் பலாமரம் வேரிலே பழுத்ததே போல். பலாமர பழத்தை எவனாலும் பறிச்சுக்கலாம், வேரிலேயே இருக்கு. விரும்பினால் சமைக்கின்ற விதத்திலே கோழிகள் வீட்டிலே வளர்வதே போல். எங்கேயும் போய் கூட பார்க்க வேண்டாம். விரும்பினால் சமைக்கின்ற விதத்திலே கோழிகள் வீட்டிலே வளர்வதே போல். வளையலார் கைக்கின்றே வாரம் முழுதாக வளர்கின்ற கீரையே போல். வருவார்கள் உண்ணவே உணவுடன் என்னையும் வைத்ததல்லாமல் உலகில் வளமான செல்வத்தை பெட்டியில் மறைவாக வைத்ததே என்று நிலையே. இது கண்ணதாசன். வளமான செல்வத்தை மறைவாக பெட்டியில் வைத்ததே என்று நிலையே என்று சொன்ன அவர், ஆனால் என்னை இந்த வாழ்க்கையும் நான் நம்புகிற கடவுளும் என்னை காப்பாற்றவில்லையே என்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். பார்த்தால் இது நாங்கள் எழுதுகிற கவிதை மாதிரி இருக்கும். அவர் ஆன்மீகத்துக்கு போன பிறகு எழுதினார். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். முரடனும் காரியம் முடிந்தபின் முதல்வனை வணங்குகின்றான். சீட்டாடும் ஒருவனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே என்று கடைசியார். அவருடைய கடைசி வருத்தம் என்ன என்றால், திருடெல்லாம் புடைக்கிறான், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே. ஏனென்றால் வருவார்கள் உண்ணவே உணவுடன் என்னையும் வைத்ததல்லாமல் உலகில் வளமான செல்வத்தை பெட்டியில் மறைவாக வைத்ததே என்று விலையே. கண்மணி சுப்பு அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கடங்காரம் கூட வரல, ஒரு வக்கீல் நோட்டீஸ் கூட இன்னைக்கு வரல. வந்தா போனால் போகட்டும் போடான்னு எழுதிடலாம். வரலையே என்று கவிஞர் சொன்னார். அவரை போல பணம் சேர்த்தவர்களும் இல்லை, அவரை போல செலவழித்தவர்களும் இல்லை. அதற்கும் விடை அவர் சொன்னார். ஏன் இவ்வளவு சம்பாதித்ததற்கு பிறகு உங்களுக்கு கடன் என்று கேட்டார்கள். என்ன செய்வது? நான் இந்தியாவின் குடியரசுத் தலைவரை போல சம்பாதிக்கிறேன், ஆனால் இந்தியாவை போல கடன் வாங்கி விடுகிறேன். அதுதான் சிக்கல். சம்பாதிப்பதிலே ஒன்றும் குறையில்லை. இந்தியாவின் குடியரசுத் தலைவரை போல நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் கடைசியாக இந்தியாவை போல கடன் வாங்கி விடுகிறேன் என்று அவர் சொன்னார். எல்லாவற்றிலும் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. மதுவை பற்றி பாடுகிற போதுதான் அத்தனை பேரும் கவிஞரை நாம் பாடுகிறோம். அவருக்குள்ளே மாற்றம் இருந்ததை பற்றி ஒரு முறை அவரே சொன்னார். கலைஞர் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, சென்ற மாதம் கண்ணதாசன் பேசியதை இப்போது மாற்றி பேசுகிறார் என்று சொன்னார். அதற்கு கவிஞர் சொன்ன விடை என்ன தெரியுமா? மற்றவர்களாக இருந்தால் நான் மாற்றவில்லை என்று தான் சொல்லுவார்கள். அவரே சொன்னார், தத்துவம் மாறும், தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் என்பதே அட்சய பாத்திரம். எனக்கு தத்துவம் தான் முக்கியம், தலைவர்லாம் முக்கியம் இல்லைனர். நான் மாறவில்லை என்று தான் அவர் சொல்ல வேண்டும். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அன்றைக்கு மாலையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், நான் சென்ற மாதம் பேசியதை இப்போது மாற்றி பேசுவதாக நண்பர் கருணாநிதி சொல்லுகிறார். இத்தனை காலம் என்னோடு பழகியும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. நான் காலையில் பேசியதையே மாலையில் மாற்றி பேசுகிறவர். சென்ற மாதம் பேசியதை இந்த மாதம் மாற்றியதற்காக அவர் வருத்தப்படலாமா என்று அவர் கூட்டத்தில் கேட்டபோது கலைஞர் சொன்னார், இதற்கு நான் என்ன விடை சொல்லுவது? இப்படி ஒரு விடையை அவர் சொன்னார். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வந்தது. அவர் மதுவை அருந்துகிறார் என்பதும் மதுவை பற்றி பாட்டு எழுதியிருக்கிறார் என்பதும் தான் சொல்லப்படுகிற செய்தி. கடைசி தொகுப்பில் மதுவை அருந்தாதீர்கள் என்றும் அவர் எழுதியிருக்கிறார். நேற்றைக்கு நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், உண்மையான அனுபவம். நேற்றைக்கு கோட்டூர்புரத்திலே ஒரு பொதுக்கூட்டம். அன்றாடம் அரசியல் கூட்டங்களிலேயே பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு இடையில் இப்படி ஒரு இலக்கிய வாய்ப்பை தந்ததற்காக ஐங்கரனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஐங்கரன் ஒரு வித்தியாசமான மனிதர். என்னையும் என் மனைவியையும் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு அவருடைய மகிழுந்தில் அனுப்பி வைத்தார். நான் இறங்கி அவருக்கு நன்றி சொல்வதற்காக தொலைபேசி எடுத்தபோது அவர் சொன்னார், என் மகிழுந்தை பயன்படுத்தியதற்காக நன்றினார். இப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். பயன்படுத்தியதற்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு நல்ல மனிதன் ஐங்கரன் தான். உண்மையா சார், அந்த நல்ல மனம்தான் அவருக்கு கண்ணதாசனுக்கு இப்படி விழா எடுக்க சொல்லுகிறது. கண்ணதாசன் கவிதைக்காக மட்டுமில்லை நண்பர்களே, கண்ணதாசனுடைய நல்ல மனத்திற்காகவும் கூட.
அவர் கருத்துகளிலே இருந்து நான் வேறுபடலாம், ஆனால் அந்த மனிதனிலிருந்து யாரும் வேறுபட முடியாது. என்னுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்ரியா அவர்கள் கண்ணதாசனோடு மிக நெருக்கமாக பழகியவர். பல நேரங்களிலே என் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கண்ணதாசனிடத்திலே உதவியாளராக வேலை செய்தவர். ஆனால் கவிஞரினுடைய அந்த மனம் பற்றி அப்பா சொல்லுவார், அவருடைய மனத்தில் என்றைக்கும் எந்த கோளாறும் இல்லை. கவிஞர் அவர்கள் கடைசியாய் அந்த தொகுதியில் எழுதியிருக்கிறார், இளைஞர் நாம் அதை சொல்றதே இல்லை. தக்க தகதிமி தாழம் ஜதியோடு தையல் நடமாட, அவர் மையல் உறவாட, அந்த கையில் இருக்கிற வடை நடமாட, ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்று இறைவன் என்னை கேட்பான் அவர் எழுதினார். உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எழுதினார். அவர் பல பெண்களோடு உறவு கொண்டவராக இருந்தார். அதையெல்லாம் யாரும் நம்ம துப்புறிஞ்சு கண்டுபிடிக்கல, அவரே தான் சொன்னார். கடைசியாய் எல்லா பாடல்களையும் விட தன் மனைவியை பற்றி அவர் எழுதிய பாடல் நெஞ்சு உருக்கும். கண்மணி சுப்புவோட அம்மாவை பற்றி அவர் எழுதிய அந்த பாட்டு இருக்கிறதே, அந்த வரிகள் தான் பாகப்பிரிவினையில் வந்த பாட்டு. தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடந்து வந்து வாழை இலை போல வந்த என் வாசலுக்கு வந்த மயிலே, மானமே ஆடைகளாய் மரியாதை அணிகலனாய் நாணமாம் கால் எடுத்து நடந்து வந்த மயில் என்றெல்லாம் எழுதிட்டு அவர் சொன்னார், அவருடைய பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என் அருகிருந்து பார்த்திருப்பாள். பட்டகடன் கொஞ்சமில்லை, பரிதவிப்பும் கொஞ்சமில்லை, கெட்டகதை கொஞ்சமில்லை, கீழ்மை நிலை கொஞ்சமில்லை. நான் மதுவருந்தி போனதற்கோ குத்தி கொண்ட ஊசிகளுக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் இருந்ததில்லை. கடைசியா எல்லாத்தையும் எழுதினார். அவருடைய மனைவியை பற்றி எழுதுகிற போது எனக்கு பட்ட கடன் இன்னமும் எவ்வளவோ பாக்கி இருக்கிறது. அந்தமான் காதலில் அவர் எழுதின அந்த வரி இருக்கே, ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஏன் கண்ணதாசனை எல்லோருக்கும் பிடிக்கிறது என்றால், எல்லோருக்கும் வாழ்க்கை இருக்கிறது, எனவே பிடிக்கிறது. பட்டகடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடை பட்டகடன் ஏதுமில்லை இதுவரை வாழ்ந்து, ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்தால் கடைசியாக இந்த 2 வரி மிஞ்சும். பட்டகடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடை பட்டகடன் ஏதுமில்லை இதுவரை வாழ்ந்து. அவங்க பொன்னம்மாவை பற்றி அம்மாவை பற்றி அவர் எழுதுகிறார், செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்திருந்த ராஜாத்தி. அவருக்கு செவிகளில் பழுது உண்டு என்பது எனக்கு அந்த கவிதையில் தான் தெரியும். கவிகள் பழுதாகாமல் காத்திருந்த ராஜாத்தி. அவர் சமைத்த அந்த சமையலை பற்றி இத்தனை அழகாய் ஒருவராய் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. எனவே இத்தனை மன உணர்வுகள், இயல்பான பாச உணர்வு எல்லாம் அவரிடத்திலே கலந்து கிடந்தது. வாழ்க்கையை அவர் நமக்கு வெறும் திரைப்பட பாடல்களை எழுதவில்லை, வாழ்க்கையை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் ஐங்கரன்ட்ட எவ்வளவு நேரம் பேசலான்னு கேட்டேன். நீங்கள் விருப்பப்படி பேசுங்கன்னாரு. அது முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் கேட்பாங்கங்கிறது முக்கியம். நண்பர் லியோனி சொல்லுவார், ஒரு கிராமத்துக்கு போய் நான் எத்தனை மணி வரைக்கும் பேசலாம்னு கேட்டாராம். நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 8 மணிக்கு போயிடுவோம் ட்ரெயின். அதனால் நீங்கள் கேட்கிற நேரத்திற்குள் நான் முடித்தாக வேண்டும். கவிஞரினுடைய கவிதைகளை தாண்டி, அதாவது அவருடைய கவிதைகளில் யாருடைய சாயல் கூடுதலாக இருக்கிறது என்றால் உமர் கயாமினுடைய சாயல் என்பது என்னுடைய பார்வை. 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த பாரசீக கவிஞனினுடைய கவிதை தாக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. உமர் கயாம் தான் பாடின. ஆனால் உமர் கயாம் கவிதையை கண்ணதாசன் மொழிபெயர்க்கல. அதான் யார் மொழிபெயர்த்தார்கள் என்றால், மதுவை கடைசி வரைக்கும் அருந்தி பழக்கமே இல்லாத கவிமணி மொழிபெயர்த்தார். அவருக்கு அந்த கவிதைக்கு எந்த தொடர்பும் இல்லை. எ கப் ஆஃப் ஒயின் எ புக் ஆஃப் வெர்ஸ் அண்ட் தோ என்று உமர் கயாம் ஆரம்பிக்கிற அந்த வரிகள், எனக்கு வாழ்க்கையில் இது போதும், ஒரு கோப்பை நிறைய மது, ஒரு புத்தகம் நிறைய கவிதை, நீ பெண்ணே, 3 பேரும் இருந்தால் எனக்கு இந்த உலகம் போதும் என்று எழுதியவன் உமர் கயாம். எனவே உமர் கயாமினுடைய தாக்கத்தால் கவிதைக்கு வந்தவர் ஆதிசங்கரரினுடைய பாடலை மொழிபெயர்த்தார். இது ஒரு பெரிய வினோதம். அதுவும் எதை எடுத்தார் என்றால், ஆதிசங்கரர் தான் கனகதாராவும் எழுதினார், பஜகோவிந்தமும் எழுதினார். கனகதாராவை தான் கண்ணதாசன் பொன்மழை என்று மொழிபெயர்த்தார். முழுக்கவும் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு புத்தகம். வேறொன்றும் இல்லை, உஞ்ச விருத்தி என்று சொல்லுவார்கள். அடுத்த வேளை சோற்றுக்கு ஒரு நெல்மணி கூட வைத்துக் கொள்ளாதவன் எவனோ அவனே உஞ்ச விருத்தி. அடுத்த வேளை சோற்றுக்காக இன்னொருவன் வீட்டில் போய் கையேந்தி நிற்பது புத்த மதத்தினுடைய பிக்குகளினுடைய இயல்பும் வாழ்வும் அதுதான். சைன மதத்தில் மகாவீரர் சொன்னதும் அதுதான். ஆனாலும் ஆதிசங்கரனுடைய காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எடுத்த பிச்சைக்கும் புத்த பிக்குகள் எடுத்த பிச்சைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு.
நான் வேறு அரசியலுக்குள் போகாமல் தொட்டு காட்டிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறேன். புத்த பிக்குகள் எந்த வீட்டில் வேண்டுமானாலும் நின்று கையேந்துவார்கள். நீ புலால் உண்ணலாமா நாங்கள் என்று கேட்டபோது புத்தர் சொன்னார், மக்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை உண்டு பழகுங்கள் என்றார். நீங்கள் எக்காரணம் கொண்டும் புலால் உண்ணாதீர்கள் என்று சொல்லவில்லை, மக்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை உண்ணுங்கள் என்றார். நீங்கள் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்களோ மக்களிடத்தில் யாராக இருந்தாலும் கையேந்துங்கள், மக்களிடம் கையேந்துவதில் பிழை இல்லை என்று புத்தர் சொன்னார். ஆனால் ஆதிசங்கரர் எல்லோரிடத்திலேயும் அப்படி உஞ்ச விருத்தியாக போய் நின்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியின் வீட்டில் மட்டும்தான் போய் நின்றார்கள் என்பது செய்தி. அப்படி போய் நிற்கிற போது கண்ணதாசன் எழுதுகிறார், அந்த ஏழை பிராமணன் வீட்டில் கடைசியாய் நெல்லிக்காய் தான் இருந்தது. ஊறுகாய் போடுவதற்கான அந்த நெல்லிக்காயை எடுத்து ஆதிசங்கரருக்கு கொடுத்த போது அவனுடைய அருளை, அவனுடைய அன்பை நினைத்து அவர் வேண்டி பாடிய பாட்டு. அதற்கு பிறகு நெல்லிக்காய் உருவத்திலே அப்படியே அந்த மழையாக அவன் வீட்டில் பெய்தது என்பது அந்த கதை. ஒருவேளை எங்களை போன்றவர்களாக இருந்தால் மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கலாமே என்று நினைப்போம். நெல்லிக்காயை விட மாங்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஏன்னா தங்கமாக வந்து விழுகிறது. அதைத்தான் கனகதாரா என்று பாடினார். அதை கவிஞர் கண்ணதாசன் பொன்மழை என்று பாடினார். ஆதிசங்கரரும் கண்ணதாசனும் சொன்ன செய்தி கடைசியாக இதுதான். எனவே நீங்கள் இந்த பாடலை பாடினால் உங்கள் வீட்டில் பொன்மழை பொழியும் என்று ஒரு நாடும் என்னை போன்றவர்கள் ஏற்க மாட்டோம். வேண்டுமானால் அந்த ஏழை பிராமணனை போல இருக்கிற கடைசி உணவையும் கொடுக்கிறவனாக நீ இருந்தால் உன் வீட்டில் செல்வமழை பெய்யும் என்று சொன்னால் அது சரியானது. எனவே இப்படி மாறுபட்டு பஜகோவிந்தத்தை கண்ணதாசன் மொழிபெயர்த்திருக்கலாம். பஜகோவிந்தம் இந்த உலகத்தை விட்டு துறந்து நின்று பாடிய பாட்டு. பஜகோவிந்தத்தை ராஜாஜி மொழிபெயர்த்தார். ஆனால் ஆதிசங்கரனுடைய கனகதாராவை பொன்மடையை கண்ணதாசன் மொழிபெயர்த்தார். ஆனால் அதிலும் அந்த அழகு மிகப்பேற அழகு. அவருடைய கவிதை நடையினுடைய அழகை எவன் குறை சொல்ல முடியும்? அறிஞர் அண்ணாவே சொன்னார், கம்பனானாலும் கண்ணதாசனானாலும் அவர்கள் கவிதை நயத்தை, கற்பனை வளத்தை, ஒப்புமை திறத்தை ஒரு நாடும் நம்மால் குறைத்து சொல்ல முடியாது என்றார். கண்ணதாசன் அவர்களுக்கோடு எனக்கு கருத்துகளிலே உடன்பாடு இல்லை என்றாலும் இறந்து போன அன்றைக்கு நான் எழுதிய அந்த வரி எனக்கு நினைவிருக்கிறது. எங்களின் இரண்டாம் கம்பனும் இறந்து போய்விட்டான் என்று எழுதினேன். நான் அப்போதும் கவனமாகத்தான் எழுதினேன். இரண்டாம் கம்பன் என்று எழுதியதற்கு காரணம், கம்பனோடும் எனக்கு உடன்பாடு கிடையாது, கவிதையில் மட்டும்தான் உடன்பாடு. தென்காசி கருகில் ஒரு குற்றாலம் நீரருவி கொட்டும், எங்கள் தென்பாண்டி நாட்டில் ஒரு குற்றாலம் தமிழருவி கொட்டும். அது கண்ணதாசன். எனவே அப்படி அவர் மீது ஒரு பெரிய பற்றுதல் எங்களுக்கு உண்டு. அவருடைய கவிதையால் கட்டி போட்ட ஆற்றல் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. ஆனால் அந்த கவிதையை விட, தமிழை விட கண்ணதாசனை இத்தனை பேரும் ரசிப்பதற்கான அடிப்படையான காரணம், நான் முதலில் சொன்னதைப் போல நமக்கு திரைப்பட பாடல்களின் மூலமும் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த மாமனிதன் கவிஞர் கண்ணதாசன். 2-3 பாடல் வரிகளை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்வேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப எளிமையான, ஏன் பாதை தெரியல பல பேருக்கு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் காட்சி தெரியும். காட்சி தெரிந்தால் கவலை தீரும். கவலை தீர்ந்தால் வாழலாம். கொஞ்சம் சுற்று வழிதான், இவ்வளவு சுற்றி வரணும். ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் இடையில் எத்தனை நெருக்கம் இருக்கிறது பாருங்கள். முதல் 2 வரிகளில் அவன் சொல்லி இருக்கிற செய்தி, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பல பேர் பாதை தெரியாமல் இருக்கலாம், பார்க்க தெரியல. அதுபோல அவர் சொல்லியிருக்கிற பல செய்திகள். சுமை தாங்கி படத்தில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற பாட்டை மறுபடியும் படித்து பார்த்தால் அதில் கவிஞர் சொல்லுகிறார், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அடிப்படையில் நம் வாழ்க்கையை நம் மனம்தான் செலுத்துகிறது. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இதை விட வேற மருந்து வேற எந்த மருத்துவரும் சொல்ல முடியாது. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று சொன்ன கண்ணதாசன், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் என்று ஒரு உள்ளத்திற்கான அந்த வாழ நினைத்தால் வாழலாம் பல பேரை வாழ வச்சிருக்கிறது. அந்த வரி, வாழ நினைத்தால் வாழலாம் என்கிற வரி, ஆழ கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா, உனக்கு அந்த விருப்பம் இருந்தால் நீந்தி வா என்று சொன்ன அந்த வரிகள் எல்லாம் சின்ன சின்ன வரிகளிலே, வார்த்தைகளிலே வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது. நாம் கண்டிப்பாக நெஞ்சத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டிய இந்த பாட்டின் வரிகளை மட்டும், நாம் கண்ணதாசனுடைய மற்ற வரிகளெல்லாம் மறந்துட்டாலும் வாழ்க்கையில் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு திரைப்பட பாடல் வரியை மட்டும் சொல்லுகிறேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடி விடாது. என்ன வழி? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், ஏதாவது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? 2 வரிகளில் வழியை சொல்லிக் கொடுத்தார். அந்த 2 வரிகளிலே கவிஞர்,
உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒட்டுமொத்தமாக இந்த 2 வரிகளை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் நமக்கு தேவையற்ற தன்னிறக்கம் வராது. உனக்கும் கீழே, எனக்கு மேலே 1,00,000 பேர் இருக்கலாம், நான் பெரும்பாலும் அவனே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்பதை விட ஒரு அரிய மருந்து உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது. இவ்வளவு எளிமையாக அதனை சொல்லிக் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் தான். புறநானூற்றில் இதே போல ஒரு வரி உண்டு. அந்த வரி மக்களை சென்றடைந்திருக்க வாய்ப்பு இல்லை. சங்க இலக்கியங்கள் தெரியுமா என்று கேட்டால் தமிழர்கள் பலருக்கு தெரியாது. அதிலே புறநானூற்றில் ஒரு பாட்டு, இந்த உலகம் கொடுமையானது தான், பக்குனியார் என்று ஒரு புலவன் பாடிய பாட்டு. இந்த உலகம் கொடுமையானது தான், அவன் அதை மறுக்கலை. ஆனால் நீ புத்திசாலியாக இருந்தால் அந்த கொடுமையான உலகத்துக்குள் நல்லவைகளை தேட கற்றுக்கொள் என்பதுதான். இன்னாது அம்மை உலகம் இனிது காண்க அதன் இயல் உணர்ந்தோரே. நீ புத்திசாலியாக இருந்தால், அறிவாளியாக இருந்தால், வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறவன் ஒரு நாளும் புலம்புவதால் பொழுது விடியாது. இந்த உலகம் கொடுமையானது தான், இன்னாது அம்மை உலகம் இனிது காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே. இந்த உலகத்தின் இயல்பு இதுதான் என்று புரிந்து கொண்டவர்கள் இந்த கொடுமையான உலகத்துக்குள்ளிருந்தும் நல்லவைகளை தேடி கண்டுபிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று புறநானூற்று புலவன் சொன்னதை மிக எளிமையாய் கவியரசர் சொன்னார். உனக்கும் கீழே உள்ளவன் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. நன்றி, வணக்கம்.